கங்கை எல்லோருக்கும் தெரியும். ஆனா குப்த கங்கை எங்கிருக்கின்றது தெரியுமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லிஜெண்ட் சேனல். ஒரு சமயம் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் மகாலட்சுமி விஷ்ணுவை விட்டு பிரிந்து சென்றாள். திருமகள் இல்லாமல் வைகுண்டமே வெறுமையாகி போனது. அதை சகிக்க முடியாமல் மகாவிஷ்ணு பூலோகத்திற்கு வந்தார். சந்தன மரங்கள் நிறைந்த காட்டில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார். அங்கேயே அமர்ந்து சிவபெருமானை வேண்டி ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அப்போது அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அருளுடன் காட்சி தந்தார். மகாலட்சுமியை அழைத்து வந்து மீண்டும் விஷ்ணுவுடன் இணைத்தார் சிவபெருமான். திரு என்றால் மகாலட்சுமி, வாஞ்சை என்றால் ஆவலுடன், மீண்டும் ஆவலுடன் மகாலட்சுமியிடம் சேர்ந்ததால் திருவாஞ்சியம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இத்தலத்தின் உண்மையான ரகசியம் இன்னும் ஆழமாக இருக்கிறது. என்ன தெரியுமா? காசியில் கங்கை பக்தர்களின் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதனால் கங்கை தானே பாவங்களால் நிரம்பியது. கங்கை தேவி சிவபெருமானிடம் தனது பாவங்களை தீர்க்குமாறு வேண்டினார். அதனால் சிவபெருமான் தனது திரிசூலத்தால் ஒரு மறைந்த புனித தீர்த்தத்தை உருவாக்கினார். அதுதான் குப்த கங்கை. கங்கை தனது சக்தியின் பெரும் பகுதியை இந்த குப்த கங்கையில் தான் மறைத்து வைத்திருக்கிறது. இங்கே நீராடினால் பாவங்கள் நீங்கும், மனசுத்தி கிடைக்கும். காசியில் இருக்கும் கங்கை உலகத்திற்கே தெரியும். ஆனால் பாவங்களையே சுத்தப்படுத்தும் மறைந்த ரகசிய கங்கை ஸ்ரீவாஞ்சியம் கோயிலில் தான் இருக்கிறது. ஒருமுறை உண்மையோடு வேண்டினால் அருள் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லிட்டில் தமிழ் லிஜெண்ட் சேனலை